ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் நமது குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் அவரது துணைவியார் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். முதலில் நாம் அதில் காலை மலரில் பத்ரிஜி அவர்களின் தகவலை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதமான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் நாம் இன்று அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மௌனத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மௌனத்துல சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கடந்த 2 நாட்களும் அவர் மௌனத்தை பத்தி அழகா கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு 3வது நாள் மௌனத்தை பத்தி கொடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மௌனத்தை பத்தி. இதை சார் 10ஆம் தேதி February 2016 கொடுத்திருக்காரு, ஹைதராபாத்ல கொடுத்திருக்காரு. இது silence is the state of Anahata Chakra. Worldly speech is a state of Manipuraka Chakra. Spiritual speaking is a state of Vishuddhi Chakra. Meditation or third eye is a state of Agnya Chakra. Sahasrara means all activities based upon spirituality, meditation or third eye and spiritual science. Silence therefore means desisting worldly speaking, cultivating spiritual talk, practicing meditation and obtaining third eye and progressing in terms of spiritual science. Practice more and more of Mauna. சோ இது ஆங்கிலத்துல அவர் கொடுத்திருந்த செய்தி. அதனுடைய தமிழாக்கத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மௌனம் இது. சோ மௌனம் என்பது அநாகதா சக்கரத்தின் நிலை. உலக பேச்சு என்பது மணிப்பூரக சக்கரத்தின் நிலை. ஆன்மீக பேச்சு என்பது விஷுத்தி சக்கரத்தின் நிலை. தியானம் ஆர் 3வது கண் என்பது ஆக்ஞா சக்கர நிலை. சஹஸ்ராரா என்பது ஆன்மீகத்தின் அடிப்படையிலான தியானம், 3ஆம் கண் மற்றும் ஆன்மீக அறிவியல் போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் குறிக்கிறது. மௌனம் என்பது உலக பேச்சுகளை தவிர்த்து ஆன்மீக பேச்சை வளர்த்து தியானத்தை பயிற்சி செய்து 3வது கண்ணை பெற்று ஆன்மீக அறிவியலின் அடிப்படையில் முன்னேறுவதை குறிக்கிறது. மௌனத்தை மேலும் மேலும் பயிற்சி செய்யுங்கள். இதைத்தான் அவர் தமிழ்ல கூறியிருக்காரு. சோ பாருங்க மாஸ்டர்ஸ், நமக்கு மௌனத்தை பத்தி சார் எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, தொடர்ந்து இன்னைக்கு 3வது நாள் நம்ம பார்த்திருக்கோம் மௌனத்தை பத்தி. சோ மௌனம், அதாவது நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய அந்த சக்கராவுடைய நிலை இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இதுல கொடுத்திருக்காரு. நாம எப்போ இந்த உலகளாவிய பேச்சுக்களை பேசிட்டு இருக்கோமோ அப்ப நாம அனாஹதா சக்கரத்துல இருப்போம். உலக பேச்ச பேசும்போது நாம மணிப்பூரக சக்கரத்துல இருப்போம். நாம ஆன்மீக பேச்சுக்களை பேசும் பொழுது நாம அப்ப விசுத்தி சக்கரா நிலையில நாம இருப்போம். அதுவே நாம எப்போ நாம தியானத்தை பத்தியும் 3வது கண்ணை பத்தியும் நாம பேசிட்டு இருக்கோமோ அப்ப நாம எங்க இருப்போம்? ஆக்ஞா சக்கர நிலையில இருப்போம். அதுவே நம்ம சஹஸ்ரார சக்கர நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, வெறும் நம்மளுடைய இந்த தியானம், அதுக்கப்புறமா நம்மளுடைய 3ஆம் கண் அப்படின்னு சொல்றோம்ல, இதெல்லாமே அறிவியல், ஆன்மீக அறிவியல், இதெல்லாம் மட்டும்தான் அந்த நிலையில இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ இப்ப நாம நம்மளுடைய நிலைய நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லைன்னா நாம ஆஹ் தியானம் செஞ்சு நம்மளுடைய நிலையை நம்ம மாத்திக்கலாம். அது நம்ம கிட்டதான் இருக்கு. அதுவே இல்லாம நான் என்னால தியானம் கொஞ்ச நேரம் தான் என்னால செய்ய முடியுது அப்படின்னும் போது நம்மளுடைய பேச்சுக்கள், நாம எந்த மாதிரியான பேச்சுக்களை நாம பேசும்பொழுது கூட நம்மளுடைய சக்கரா நிலையை நம்ம மாத்திக்க முடியும். ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தியானம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா அந்த சேஞ்சஸ் அப்படின்றது நடந்துரும். ஆனா அதுவே நம்ம நம்மளுடைய பேச்சுக்களை நாம கவனிச்சு ஒவ்வொரு நொடியும் நம்ம கவனிச்சு பேசும் பொழுது அப்பவும் மாறும். ஆனா அதோடைய ப்ரோக்ரஸ் அப்படின்றது ஸ்லோவா இருக்கும். ரெண்டத்தையுமே நம்ம சைமல்டேனியஸா நம்ம பண்ணும்போது, தியானமும் செஞ்சு நம்மளுடைய பேச்சுக்கள் மேலேயும் நம்ம விழிப்புணர்வா இருந்து நாம செய்யும் பொழுது அப்ப நம்மளுடைய நிலை அப்படின்றது ஈஸியா நம்ம அடுத்த சக்கரா நிலைக்கு நாம போயிட்டே இருப்போம். சோ இங்க மௌனம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர்ஸ்? அப்ப நாம உலக பேச்சுக்களை தவிர்த்திடணும். அதாவது நீங்க என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க, நேத்திக்கு என்ன சாப்பிட்டீங்க, எங்க போனீங்க, இந்த மாதிரி உலக பேச்சுக்களை, இவங்க எப்படி அவங்க எப்படி அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே நாம தவிர்த்துட்டு
ஆன்மீக பேச்ச பேசணும். என்ன பேச்சு அது? நீங்க எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணீங்க? நான் இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கு எனக்கு இந்த தியானம். நான் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இவ்வளவு மாற்றங்கள் நடந்தது எனக்கு என்னோட வாழ்க்கையில அப்படின்னு நாம சொல்லணும். அதே இல்லைன்னா நான் இந்த புத்தகத்தை படிச்சேன், இந்த புத்தகத்துல இத பத்தி கொடுத்திருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு இத பத்தி தெரியாது அப்படின்னு அந்த மாதிரியான பேச்சுக்களை நாம பேசணும். எப்ப நாம இந்த மாதிரி பேச்சுக்களை பேசிட்டு நாம தியானத்தை ரொம்ப தீவிரமா பயிற்சி செய்யும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்றதுதான் மூன்றாம் கண் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காரு. அந்த மூன்றாம் கண்ணை நாம பெற்று எப்ப நம்ம வாழ்க்கைய இந்த ஆன்மீக அறிவியல் படி நாம நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறோமோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் நம்ம சஹஸ்ரார நிலையை குறிக்கிறது. அந்த நிலைக்கு போறதுக்கு இதெல்லாமே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சோ இதெல்லாமே நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாம நம்மளுடைய அந்த வாழ்க்கையில நாம இந்த மௌனத்தை நாம கடைபிடிக்கணும் மாஸ்டர்ஸ். சோ ஒவ்வொரு நாளும் நாம மௌனத்தை கடைபிடிக்கிறதுக்கு இன்னும் லாஸ்ட் 2 டேஸும் நம்ம பார்த்தோம். சார் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு மௌனத்தை பத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நாம இன்னையில இருந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாச்சும் நாம எப்ப நாம அந்த மௌனத்துல இருக்கிறோமோ, அதாவது மௌனம் அப்படின்னும் பொழுது இங்க மாஸ்டர்ஸ் நம்ம வெறும் வாயளவு மட்டும் நாம பாக்குறோம். ஆனா உள்ள இருக்கிற நம்மளுடைய அந்த மனச கூட நாம அத மௌனமா வச்சுக்கணும் நாம. எப்படி அப்படின்னா அது எப்பவுமே ஏதாவது ஒரு சிந்தனை அப்படின்றது மனிதனுக்கு இயல்பானது. போய்கிட்டே தான் இருக்கும் அந்த சிந்தனைகள் அப்படின்றது. ஆனா அந்த சிந்தனைகளை நாம தவிர்த்து நாம செய்யற வேலையில நாம கவனத்தை செலுத்தணும். எப்ப நாம அந்த கவனத்தை நாம செலுத்துறோமோ, அதாவது நாம இப்ப பேசிட்டு இருக்கோம்னா எந்த மாதிரியான பேச்ச பேசிட்டு இருக்கேன், இந்த பேச்சுனால எனக்கு இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கா, அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு இது உபயோகமா இருக்குமா, என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு இது உபயோகமா இருக்குமா அப்படின்றத நாம பார்த்து பேசணும். இல்லைன்னா தேவையில்லாம நாம யார்கிட்டயுமே பேசக்கூடாது. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு நேரம் இருக்கு, இப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, என்ன பண்ணலாம் 10 நிமிஷம் அப்படின்னு யோசிச்சு சரி ஒரு போன் போடலாம் யாருக்காவது அப்படின்னு போன் போட்டு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நாம செய்யக்கூடாது. நாம அந்த 10 நிமிஷம் என்ன செய்யணும், பக்கத்துலயே ஒரு புக் வச்சுக்கணும். நாம அந்த புக்கை படிக்கணும். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய மனம் அப்படின்றது அந்த மௌனம் ஆயிடும், அமைதி ஆயிடும். வார்த்தைகளும் பேச மாட்டோம். அப்ப நாமளும் அந்த மௌனத்துல இருக்கோம். இது யாருக்கு நான் சொல்றேன்னா இப்ப டெய்லி நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையை நாம சைலன்ஸ்ல இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். முடியுமா ஒரு 1 ஹவர் மௌனம் இருந்தோம், ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் நமக்கு என்னைக்கு லீவு கிடைக்குதோ இல்லைன்னா நம்ம என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோமோ அன்னைக்கு ஒரு நாள் மௌனம் இருங்க. அந்த மாதிரி மௌனம் இருக்கும்பொழுது நம்ம எப்ப அந்த வாயினால் மௌனம் அப்படின்றத கடைபிடிக்கிறோமோ நாம எவ்வளவு யோசிக்கிறோம், எத்தனை கணக்கான நமக்கு சிந்தனைகள் நமக்குள்ள வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மாஸ்டர்ஸ். அதுவே நாம எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த நிலை அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம சைலன்ஸ்ல இருக்கோம் இருந்தாதான் நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்றத நம்மளால கவனிக்க முடியும். சோ இந்த மௌனம் அப்படின்றது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இது ஒரு நல்ல டூல். நம்ம எப்பவுமே எந்த பேச்ச பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த மாதிரியான பேச்ச பேசிட்டு இருக்கோம்னா நாம அப்ப இந்த நிலையில இருப்போம். அதுவே நாம இந்த இந்த மாதிரியான பேச்சுக்களை நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த நிலையில இருப்போம் அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப நாம எங்க இடத்துல நாம இருக்கோம், எப்படி நாம முன்னேறணும், எந்த இடத்துக்கு முன்னேறணும், நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்றத நாமளே டிசைட் பண்ணிக்கிட்டு இங்க யாருமே டீச்சர்ஸ் கிடையாது. நம்ம சுவாசம் தான் நமது குரு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. சோ அந்த சுவாசத்தை புடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு முன்னேறிட்டு போகணும். அதனாலதான் சார் நமக்கு இவ்வளவு அற்புதமான காலை தகவல்களை நமக்கு அற்புதமா கொடுத்திருக்காரு. சோ ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எவ்வளவு டீட்டெயில்டா நமக்கு கொடுத்திருக்காரு, அதுவும் ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்திருக்காரு. சோ அத இன்னையில இருந்து நாம இந்த விஷயத்த கடைபிடிக்கலாம் மாஸ்டர்ஸ். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய தலைப்பானது நம்முடைய எண்ணங்களை பற்றியது. எண்ணங்களின் சக்தி. நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. நம்மால் ஆக்கவும் முடியும், நம்மால் அழிக்கவும் முடியும் இல்லையா? அது எல்லாமே நம்முடைய எண்ணங்களுக்கு தான். இந்த ஒரு விஷயத்தை பற்றியதுதான் இன்று, அப்புறம் இன்னும் 2-3 நாட்களுக்கு இந்த எண்ணங்களின் சக்தியை பற்றி
there is nothing either good or bad, but thinking makes it so. அது எப்படி? நல்லது கெட்டது என்று எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் எண்ணும் அந்த எண்ணத்தின் மூலமாக நீங்கள் அதை நடக்க வைக்கின்றீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி உள்ளதா? அவ்வளவு வலிமை உள்ளதா? என்னால் உருவாக்க முடியுமா என்கின்ற இந்த கேள்வியே நிறைய பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியதுதான் இன்றைய தகவல், எண்ணங்களின் வலிமையை பற்றி. இந்த எண்ணங்கள் நமக்கு எங்கே வருகின்றது என்று பார்த்தோம் என்றால், நம்ம மனசுலதான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரம் தெரிய மாட்டேங்குது, எங்க இருந்தா வருதுன்னே தெரியல. எங்க இருந்துதான் அப்படியே ஆயிரக்கணக்கான மைலுக்கு தள்ளி இருப்பவர்களை பற்றி திடீரென்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நினைத்தே பார்க்காத, அதாவது பல வருடங்களாக உங்கள் நினைவில் இல்லாதவர்கள் பற்றிய அந்த எண்ணம் கூட எங்கேயோ இருந்து எதை பற்றியோ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, புதிதாக ஏதோ ஒன்று நீங்க நகை வாங்கியிருக்கீங்க, அதை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாம வேற எங்கேயிருந்தோ எப்படி என்று பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்க இந்த மாதிரி ஒரு நகை அந்த ஒரு நபர் அணிந்திருக்கும் பொழுது அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷம் முன்னாடி பார்த்திருக்கீங்க. இப்பொழுது உங்களுக்கு அது ஞாபகம் வருகிறது. எப்படி வருகிறது? அதை பற்றி பார்க்கும்போது அந்த நபரை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு புன்னகை வருகிறது. இல்ல உங்களுக்கு பிடித்தமானவர்கள் இல்லை என்று நீங்க நினைத்தால், இல்ல உங்களுக்கு ஐயோ எதுக்குப்பா அவங்கள பத்தி நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. எப்படி இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது? அது எண்ணங்கள் வருவதனால வரும் அந்த விளைவுகள். இது இந்த யத் பவம் தத் பவதி என்கின்ற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி தான். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, என்னவாக மாற நிற்கின்றீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். நீங்கள் உருவாக்கும் விஷயங்கள் அதுதான் என்பதை பற்றிய ஒரு விஷயம். இதில் நான் இன்று சொல்ல விரும்பிய தகவல்கள் 2 விஷயத்தை பற்றி. ஒன்று பிளாசிபோ எஃபெக்ட், அதை பற்றி. இன்னொரு நியூரோபிளாஸ்டிசிட்டியை பற்றி. இந்த 2 விஷயத்தை பற்றி மற்றும் எப்படி நம்முடைய மூளையானது, ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்காங்க, அதன் மூலமாக எப்படி இந்த ஒரு விஷயமானது நம்முடைய மூளை சொல்லும் அந்த விஷயம் எப்படி நமக்கு நிஜத்தில் நடக்கின்றது என்பதை பற்றி நாம இன்னைக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். இந்த 2 தகவல்கள் மட்டும் வைத்து நாளைக்கு இன்னும் சில விஷயங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பிளாசிபோ எஃபெக்ட் பத்தி நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்முடைய எண்ணங்கள் எப்படி நம்முடைய இந்த உடம்பில், அதாவது உடம்புல நம்ம ஒரு விஷயம் நடக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது பின்னாடி முதுகுல யாரோ தொட்டிருக்காங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ தொடுதலா இல்ல வலியா என்கின்ற ஒரு தகவல் முதலில் உங்கள் மூளைக்கு செல்கின்றது. அப்பொழுது அது உங்களுடைய உடம்பிற்கு கட்டளை விடுகிறது. என்னன்னா, ஒண்ணு திரும்பி பார்க்க சொல்லுது, உங்களுடைய நெக்க மூவ் பண்ண சொல்லுது. இல்லைன்னா ஒரு கண்கள், கையாக இருந்தா கையோ காலோ முன்னாடி இருந்தா உடனே சரி பார்க்க சொல்லிடுது. சரி, பார்த்த உடனே அது ஒரு நபராக இருந்தால் சரி, ஓகே, தொட்டார்கள், அதனால எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு விஷயம் புரிகிறது. ஆனால் அதுவே ஒரு பக்கத்துல இருந்து தொட்ட விஷயம் ஒரு பலமான ஒரு கட்டையோ இல்லை ஒரு பாம்போவாக இருந்தால் எப்படி இருக்கும்? முதலே ஒரு பதற்றம் நம்முடைய உடம்பில் வருகிறது. நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய உடம்பிற்கும் நம்முடைய செயலுக்கும் நிறைய நிறைய அந்த ஒரு தொடர்பானது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்று நாம் கொஞ்சம் த பிளாசிபோ எஃபெக்ட் என்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியும். பிளாசிபோ எஃபெக்ட்னா என்ன? நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உண்மை போல இருக்கும், ஆனால் உண்மை அல்ல. உண்மையான மருந்து மாத்திரை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் அது உண்மையான ஒரு விஷயமாக இருக்காது. உங்களை தேற்றுவதற்காக உங்கள் நண்பர் கூறிய ஒரு விஷயம் அது உண்மையானதாக இருக்காது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் உடம்பு ரொம்ப சரியாக இல்ல, இன்னைக்கு நீ பாக்குற ரொம்ப முகமெல்லாம் அப்படியே பொலிவா நல்லா புன்னகையே ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்கும். உண்மையிலேயே அப்படி இருக்காதான் இருக்கும். அவங்க ரொம்பவே டல்லா இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்லும் அந்த ஒரு சொல்லானது அந்த ஒரு மன ஊக்கத்தை அவர்களுக்கு கொடுத்துக்கின்றது. எப்படி நம்முடைய எண்ணம் இல்லை, எனக்கு இன்னைக்கு கை ரொம்ப வலிக்குது, கால் ரொம்ப வலிக்குது என்கின்ற அந்த ஒரு எண்ணத்திலே இருந்தீங்கன்னா கை ரொம்ப வலிக்கும், காலும் இல்லை என்னால கொஞ்சம் வெளியே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குது, இன்னைக்கு மேகமூட்டம் இல்லாம மழை இல்லை, அதனால நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால முடியும். எப்படி? அந்த எண்ணங்கள், உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய சொற்கள் அனைத்தையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையவே மாற்றி விடுகின்றது. பிளாசிபோ எஃபெக்டுக்கு ரொம்பவே
வித்தியாசம் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள், நாம் அதுதான் ரொம்பவே நம்முடைய வாழ்க்கையே பாதையே மாற்றி விடக்கூடிய விஷயங்கள். நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, உம் நான் வந்து எனக்கு பாடல் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு டான்ஸ் பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அதுதான் இல்ல, நீங்க முயற்சியும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்களா இருக்கும். ஆனால் ஒருவேளை நீங்க வந்து உங்க நண்பர் வற்புறுத்துகிறாரே என்று ஏதோ ஒரு பார்ட்டியில சும்மா கைய கால அசைக்கிறீங்க, அதுவே வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு அப்பொழுது புரியல, அவங்க சும்மா அவங்கதான் என்கரேஜ் பண்ணாங்க, நீங்க சுமாராதான் ஆடிட்டு இருக்கீங்கன்னா நீ ரொம்ப நல்லா ஆடுறாரு என்கின்ற அந்த ஒரு விஷயமே உங்களை உத்வேகம் செய்து உங்களுக்கே தெரியாமல் அது நிறைய ஒரு அற்புதத்தையே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்த பிளசிபோ எஃபெக்ட் என்ன நிறைய எந்த இடத்துல உபயோகிச்சுன்னா மருத்துவத்தில் நிறைய உபயோகம் செய்திருக்கிறார்கள். எங்கே என்று பார்த்தீங்கன்னா இந்த வலியிலிருந்து ஒரு விடுதலை கிடைப்பதற்கு நிறைய நிறைய நேரம் அந்த உண்மையான அந்த வலியிலிருந்து உங்ககிட்ட மருந்து இருக்காதா இருக்கும், இருந்தாலும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விட்டமின் மாத்திரை கொடுத்தா கூட அது வேலை செய்து விடும். சரியா, நமக்கே தெரியாமல் இது வந்து பாடி வந்து அவர் தானாகவே இந்த ஒரு என்டார்பின்ஸ் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்து அந்த வலி என்கின்ற விஷயத்தை போக்க வைக்கிறதுக்கு இந்த உடலானது நிறைய வேலைகளை அதுவாகவே அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்து நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நமக்கு இருக்கும் அந்த எதிர்ப்பு சக்தியானது நிறைய இருக்கு இல்லையா, அந்த நிறைய நேரம் அது கீழே குறைந்து விடும் பொழுது அந்த எதிர்ப்பு சக்தியை அந்த உடம்பை நீ தொடர்ந்து போராடு போராடு என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும் அந்த ஒரு விஷயமாக அமைந்துள்ள இந்த பிளாசிபோ எஃபெக்ட். இப்படி நம்முடைய எண்ணங்கள், நீ வந்து மாத்திரை சாப்பிட்டிருக்க, உண்மையானதாக இருக்காது, இருந்தாலும் நீ மாத்திரை சாப்பிட்டிருக்க, உனக்கு அந்த வலி இல்லை என்கின்ற அந்த ஒரு விஷயம், உன்னால் நீ சாப்பிட்டிருக்க அதனால இந்த பிரச்சனை உன்னை விட்டு போய்விடும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலேயே வேலை செய்யும் அந்த விஷயங்கள். நிறைய டாக்டர்ஸ் என்ன உபயோகம் செய்யறாங்க, இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மன உளைச்சல் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதற்கு அதிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு நிறைய பேருக்கு சும்மா எனக்கு இதை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாலே போதும் எனக்கு ரொம்ப சரியாயிடுது, எப்படின்னே தெரியல, அவர் கொடுக்குற மாத்திரை மட்டும் எனக்கு சரியா, எப்படி சில நண்பர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம்தான் இந்த மன உளைச்சல் என்கின்ற ஒரு விஷயத்திலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு. அதனால இந்த மூளைக்கும் இந்த மனதிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மூளை சொல்கிறது, அனந்தி நீ வந்து இன்னைக்கு சரியாக பேசவில்லை என்று சொல்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்கு. அப்பொழுது என்ன ஓய்ச்சோ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, மேடம் சூர்யா மேடம் என்ன சொல்லுவாங்களோ, அவங்க நினைப்பாங்களோ, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்களோ என்று என்னுடைய ஒருவேளை என்னுடைய அன்றைய தினமே அதை பற்றியே கீழே இழுத்து செல்லும் ஒரு விஷயமாக இருக்கலாம். இல்லை என்றால், இல்ல ஆனந்தி நீ இன்னைக்கு தப்பு செஞ்ச, பரவாயில்ல, இருந்தாலும் அதை வந்து எப்படி சரி செஞ்சு கொள்ளலாம் என்று நீ அப்பொழுது என்னுடைய உடம்பானது அந்த தளர்ந்து போன ஒரு நிலைக்கு கொண்டு செல்லாமல் அதுவே என்னை ஊக்கப்படுத்தி கொண்டு கொஞ்சம் என்னை மேலே எடுத்து செல்லும் ஒரு விஷயமாக அமைந்து விடுகிறது. எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கையில் தான், உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றாங்க, அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இது. எப்பொழுது நிறைய நமக்கு உபயோகமாக இருக்கிறதா, நாம் அந்த மன உளைச்சல் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தில் இந்த ஒரு பிளசிபோ எஃபெக்ட் நிறைய எண்ணங்கள், அதாவது நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த விஷயம், நான் வந்து இன்னைக்கு நல்லா பேசினா தான் எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கொண்டு அப்படித்தான் எனக்கு நடக்கும். அப்போ நானே வந்து என்னை பின்னே தள்ளிக் கொள்வேன், எனக்கே தெரியாமல், எனக்கே புரியாமல். இல்லை, நான் வந்து ஒவ்வொரு முறையும் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த நினைப்போடு இருந்தால் நான் வந்து அதற்கான அந்த வாய்ப்பை எனக்கே உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வரும் வாய்ப்பை இல்ல வேண்டாம் என்று தள்ளி விடாமல், முதல்ல அது ஒரு முக்கியமான விஷயம். வரும் வாய்ப்பை வேண்டாம் என்று தள்ளி விடாமல் இருப்பதே பெரிய விஷயம்தான். அதற்குமே இந்த விஷயம், இந்த மனசானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு நமக்கே தெரியாமல். ஏன் அது அடுத்த விஷயம், இந்த நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை உணர்வுகள், அதற்கு வந்து நிறைய நேரம் நமக்கே தெரியாமல் இந்த நம்முடைய உடம்பில் வந்து ரிவார்ட் சென்டர்ஸ் என்று இருக்கிறது. அதாவது அந்த ஹார்மோன் சுரப்பிகள் நன்றாக அழகாக சுரப்பது, அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் அந்த சந்தோஷம் என்கின்ற அந்த ஒரு விஷயம் வந்து உருவாகுவது. அதற்கு இந்த மனதானது நிறைய நிறைய உதவி செய்து கொண்டே இருக்கிறது. சரி, இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன், இதற்கு இந்த உண்மையான அந்த ஒரு
என்ன சொல்றது, இந்த அந்த மாத்திரை கொடுத்து இந்த பிளசிபோ எஃபெக்ட் மூலமாக ட்ரீட்மெண்ட் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே செய்த சில ஆராய்ச்சிகள், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம் நாம் இப்பொழுது. நிறைய பிரெயின் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க, பிரெயின் மேப்பிங் பண்ணியிருக்காங்க, அதாவது அமெரிக்கா அந்த மாதிரி இடங்கள்ல. நம்முடைய இந்தியாவிலும் இப்பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய இந்த எதிர்பார்ப்புகள் என்கின்ற அந்த ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் அதை பேஸ் பண்ணித்தான் இந்த பிளசிபோ எஃபெக்ட் என்கின்ற அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த என்டார்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நமக்கே தெரியாமல் சரி உன்னால முடியும், இது இந்த உனக்கு நடக்கும், இன்னைக்கு நீ சாப்பிட்டிருக்க இந்த மாத்திரனால உனக்கு நடக்கும் என்று இது சயின்டிபிக் ஆராய்ச்சி மூலமாக அவர்கள் சொன்ன விஷயம். அதை பற்றி தான் சொல்றோம். நமக்கு அதுக்கான பிரத்யேகமான சில உதாரணங்கள், அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். இது யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அதில் செய்த ஒரு விஷயமானது என்னவென்றால், அங்கே வலியினால் அட்மிட் செஞ்ச ஒரு சிலரை பற்றி, அதாவது கைவால் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்த்ரைட்டிஸ் இது ஃபண்டிங் மூலமாக செய்த சில விஷயங்கள். அது 60 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷன்ஸ், 79 ஃபிப்ரோஜிமா அந்த ஒரு பேஷன்ஸ் அவர்களை வைத்து, அப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 98 நன்றாக இருக்கும் அந்த மக்களை வைத்து செய்த விஷயம். அப்போ அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்ட்ரோல் குரூப் அண்ட் இந்த மாதிரி பிளசிபோ குரூப் இருக்கு இல்லையா, அதற்கு அவர்கள் கொடுத்து சில காலம் முதல்ல ஒரு வாரத்துக்கு அவர்கள் செய்த ஒரு விஷயம், இந்த மருந்தை கொடுத்து அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. அப்பொழுது அதாவது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற அந்த மக்களும் கூட இந்த பிளசிபோ, அதாவது உண்மையான மருந்து இல்லாமல் இதுதான் உங்களுக்கு புதிதாக கண்டுபிடித்திருக்கும் அந்த ஆராய்ச்சி மூலமாக வந்த மருந்து, இதை நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயிடும் என்று சொல்லும் பொழுது, அந்த ஒரு அதாவது என்ன சொன்னா, அவர்களுக்கு அந்த ஒரு கிரீம் தடவி கொடுத்துருக்காங்க. அந்த கிரீம் கொடுத்துட்டு நீங்க கிரீமை தடவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு அந்த இடத்துல லேசர் மூலமாக அந்த வலி என்கின்ற ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எங்களுக்கு வலி என்கின்ற ஒரு விஷயம் முதல்ல இருந்தது, சென்சேஷன் இருந்தது, ஆனா இந்த கிரீம் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த வலி போய்விட்டது. ஆனா பாத்தீங்கன்னா அது உண்மையான ஒரு கிரீமே கிடையாது. அதாவது வலி இல்லாதவர்கள், ஆர்த்ரைட்டிஸ் இல்லாதவர்கள் புரியும், அது கொஞ்ச நேரம் இருக்கும், அது தானாகவே சரியாகும். ஆனா அந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிப்பாக அது போகாது. அந்த வலியானது அவர்களால் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஆனாலும் அவர்களால அந்த வலி என்கின்ற விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நல்ல ஒரு உறுதியான ஒரு உடல் இருப்பவர்களுக்கு, ஆரோக்கியமான உடல் இருப்பவர்கள் எப்படி அந்த உடலானது தானாகவே தேருமோ அதே போலவே அவர்களுக்கும் அந்த வலியிலிருந்து அந்த நிவாரணமானது அவர்களுக்கு முழுமையாக கிடைத்துள்ளார்கள். எப்படி? அது மருந்தே கிடையாது, இருந்தாலும் எப்படி? அதுதான் இந்த அற்புதமான விஷயம். இந்த பிளாஸ்மா நம்முடைய மூளையானது என்ன நினைக்கின்றதோ, நம்முடைய உடலுக்கு என்ன கட்டளை இடுகின்றதோ அது எப்பொழுதும் நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை பற்றி இன்னும் 2-3 தகவல்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது கிர்ஷ் என்பவர் 2008 வருடம் நடத்திய ஒரு நிகழ்வானது, அதாவது அந்த டிப்ரெஷன் அவங்களுக்கு இருக்கும், அந்த ஒரு டிப்ரெஸ்ட், வார்த்தை வரவில்லை, அதுக்குரிய மருந்துகள் அந்த பிளசிபோ மருந்து போல கொடுக்கும் பொழுது அவர்களால் அந்த ஒரு துயரமான ஒரு எண்ணத்திலிருந்து, அதாவது கீழே இழுக்கும் அந்த எண்ணத்திலிருந்து அவர்களால் வேகமாக விடுதலை அடைந்து வர முடிந்திருக்கிறது. எப்படி? இந்த பிளசிபோ எஃபெக்ட் மூலமாக. அடுத்து பெனடிக்ட் அவர்கள் செய்த 2007 செய்த ஒரு விஷயமானது, அதாவது இந்த பிளசிபோ எஃபெக்ட் மூலமாக அவர்கள் ஒரு உண்மையான ஒரு எண்ணம், ஒரு மீனிங்ஃபுல் ரெஸ்பான்ஸ் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி என்றால், மக்களால் அந்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதில் அவர்களால அந்த பேசும் அந்த பேச்சானது, அந்த எண்ணங்கள், அதாவது முதல் எண்ணங்கள் தானே அவர்கள் பேசும் அந்த பேச்சில் கொண்டு வருகிறது, அதை அவர்களால கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்று அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். அடுத்து வேஜர் என்பவர் 2004 செய்த ஒரு விஷயமானது, அவர் நிறையவே, அதாவது இந்த நம்ம உடம்பில் அந்த
மருந்தான உண்மையான மருந்து இல்லை என்றாலும் அந்த உண்மையான மருந்து போல வேலை செய்து கொடுக்கும் அந்த விஷயங்களை பற்றி அவர் செய்கிறார். அடுத்து மோஸ்ட்லி இந்த 2002 இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதற்கும் அவர் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை நிறையவே செய்திருக்கார். இதெல்லாம் அவர்கள் சயின்டிபிக் ரிசர்ச் எம்ஆர்ஐ அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் கண்டுபிடித்திருக்கும். அதாவது மூளையின் அந்த பலமானது எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது நமக்கே அது பலம் முழுமையாக தெரியவில்லை. எப்பயோ படிச்ச ஏதோ ஒன்று நமக்கு திடீரென்று எப்பொழுது நம்ம வேத செய்யும் ஞாபகம் அது எங்கே இருக்கு. நம்முடைய மூளை உடைய மொத்தத்திலும் ஒரு 20% தான் நாம இன்றும் உபயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதில் புரியாத இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்கே தெரியாத விஷயங்கள் என்று நிறைய நிறைய இருக்கின்றது. இதுதான் இது பிளசிபோ எஃபெக்ட். இதுல அடுத்து இதுக்கு இப்படி பிளசிபோ எஃபெக்ட்னா ஒன்று அடுத்து இன்னொன்று இருக்கும் இல்லையா, நோசிபோ எஃபெக்ட் என்று. இது பிளசிபோ எஃபெக்ட் அதோடைய எதிர்மாறு ஆப்போசிட் எஃபெக்ட். அது என்னன்னா உங்களுக்கு இந்த ஒரு மருந்து கொடுக்கும் பொழுது இது உங்களுக்கு நல்லது நடக்காது என்று சொல்லி கொடுப்பது. உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சாலும் செய்யலாம், இல்ல செய்யாமலும் இருக்கலாம் என்கிட்ட அந்த ஒரு சொல்லே போதும் இல்லையா. அதுவே நமக்கு தேவையில்லாத விபரீதங்கள். ஒரு மாத்திரைக்கு கொடுத்துட்டு இதுக்கு அதை பத்தி எதுவும் சொல்லாம இது உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லாம இருந்தாலும் சரி, இந்த மாத்திரைக்கு இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிடுன்னு ஒரு 2-3 விஷயத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாந்தி வந்தாலும் வயிறலாம், இல்ல வயிறு வலிக்கலாம், இல்ல லூஸ் மோஷன் ஆகலாம் என்று ஏதோ சொல்லிவிட்டார்கள். நிறைய நேரம் நமக்கு பார்த்தா நமக்கே தெரியாம ஆமா இதை மாத்திரை சாப்பிட்டல, இந்த சாப்பிட்டாலே எனக்கு வயிறு சரியில்லாம போயிடுது. ஒரு சிலர் சொல்வதை கேட்டிருக்கோங்க. இதே போலதான் இதுதாங்க அந்த ஆப்போசிட் பிளசிபோ எஃபெக்டுக்கு ஆப்போசிட்டான அந்த நோசிபோ எஃபெக்ட். அடுத்து இந்த பிளசிபோ எஃபெக்ட்லயே ரொம்ப இன்னொரு அழகான விஷயம் பிராண்ட் பிளசிபோ. அதாவது இந்த பிராண்ட் மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகும், இந்த பிராண்ட் மருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாகுமா என்று. ஒரு சாதாரண மருந்து, அதாவது லோக்கல்லையும் கிடைக்கும், நம்ம பிராண்ட் மாத்திரையும் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ அந்த பிராண்ட் மாத்திரையை சாப்பிடும்போது இதே காம்பினேஷன் தான், மருந்துடைய காம்பினேஷன். ஆனா அந்த மாத்திரை பிராண்ட் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு விலை கம்மியா இருக்கு, இல்ல உங்களுக்கு சில நேரம் வேலை செய்யாது. ஸோ இதுதான் அவர்கள் கண்டுபிடித்திருக்கும் ஆராய்ச்சியானது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா. ஸோ இதுதான் பிளசிபோ பற்றி சில தகவல்கள். அடுத்து இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நம்முடைய எண்ணங்கள். இது வேற மற்றொரு கான்செப்ட். அதாவது நம்முடைய எண்ணங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை, அதாவது நாம் எப்படி ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொள்கின்றோம். முதல்ல அதை பற்றி நமக்கு யாராவது சொல்லும் போதோ இல்லை தெரிந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிகிறது, அதன் பிறகு அதை பற்றி கொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு அதை நாம் தினம் தினம் பழகுகின்றோம். அப்பொழுது அதை பற்றின கூட கொஞ்சம் விஷயம் தெரியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இன் ரெஸ்பான்ஸ் டு த எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அனுபவங்கள் மூலமாக, அதன் மூலமாக நமக்கு வரும் அந்த வெளிப்பாடுகள் மூலமாக நாம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு அதன் மூலமாக, அதாவது ஒரு பாடல் பற்றிய அவர் பாடல் என்கின்ற ஒரு பகுதி மூளையின் ஒரு பகுதியில் இருக்குன்னா அந்த பகுதியை நாம் மிகவும் பெரிதாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஆடலை பற்றி ஒருத்தர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றின ஒரு விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் ஒரு வல்லுநராக மாறுகின்றோம். இதுதான் நாம் எப்படி நம்முடைய எண்ணங்களை கொண்டு அதன் மூலமாக நம்முடைய அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் சொன்னா அதை நாம் வளர்த்து கொள்வது. அதுதான் நம்ம அந்த பிளாஸ்டிக் மாதிரி பெண்ட் ஆகி நமக்கு தேவையான ஒரு விஷயம் போல அந்த அழகான மூளையானது எப்படி வேலை செய்கின்றது. நாம் நம்முடைய எண்ணங்கள், அதுதாங்க. நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஆகிட்டீங்க. அது எப்படி ஆகுறீங்க, அதற்கு நீங்கள் செய்யும் வேலைகள், உங்களுடைய மூளையானது அதை எப்படி உங்களுக்கு நடக்க வைக்கின்றது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அந்த புதுசா அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் உங்களுக்கு புதிதாக உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அது உங்களை அந்த நீங்களாக கடைசியில நீங்கள் ஒரு பாடகி என்கின்ற அந்த ஒரு உண்மைக்கு உங்களை கொண்டு சென்றே விடுகின்றது. இதுதான் அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி என்கின்ற அந்த விஷயத்தை பற்றின சிறிய ஒரு தகவல். இப்பொழுது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி எல்லாம் நமக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றது நம்முடைய இந்த உண்மையை அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய உதாரணம் எடுத்தா இந்த ஏதேனும் ஒரு புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது, அது நமக்கு தெரியாதது, அதாவது நமக்கு தெரியும் அதாவது நம்மளுடைய தாய்மொழி, அதாவது ஆங்கிலமோ தாய்மொழியோ நமக்கு தெரியும். ஆனா புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அதற்கு
என்ன வார்த்தையை உபயோகப்படுத்தணும் என்று தெரியாது. அப்புறம் இந்த வார்த்தைக்கு நமக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் என்கின்ற அந்த ஒரு கனெக்ஷன் செய்து பார்ப்பது, அதன் மூலமாக அதை பழகிக்கொள்வது. இதற்கு அந்த புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதில் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி நம்முடைய இந்த மூளையானது எப்படி நம்மை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்மை நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நண்பர் இன்னும் உனக்கு 6 மாசம் கூட தேவையில்லை போல இருக்கே, நீ வந்து 2 மாசத்துல கத்துக்கொள்வ போல இருக்கேன், அவ்வளவு வேகமா கத்துக்கிட்டு இருக்க. ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்க. சரி, அதை நம்ம வந்து கப்புன்னு பிடிச்சிட்டு நாமே 2 மாசத்திலேயே அதற்கான முயற்சிகள் நமக்கே தெரியாமல் நமக்கே அந்த விஷயங்கள் நமக்கு தானாக நடந்து விடுகிறது. எப்படி அந்த மூளையானது ஆமா அனந்தி உன்னால முடியும் 2 மாசம் முடியும் பண்ணிடு, நீ வந்து ரொம்ப வேகமா கத்துட்டு இருக்க, உனக்கு மறந்து போகாது என்று அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லி மூளை நிறைய அந்த வேலையை செய்யும் இல்லையா? நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நாம நமக்கு தேவையான விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு செய்யும் இந்த விஷயம். இது வந்து ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்வது, பாடலாக இருந்தாலும் சரி, ஆடலாக இருந்தாலும் சரி, இல்லை வரைதல் என்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நாம் எப்படி நம்முடைய திறமையை வளர்த்துக் கொள்வது, இந்த புதுமையான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது. இது மட்டும் இல்ல, எந்த ஒரு விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, இல்லை சமையலாக இருந்தாலும் சரி, புதிதாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை, அதாவது புதிதாக அந்த ஒரு மூளையின் ஒரு பகுதியை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷன் அப் செய்து புதிதாக அதில் விஷயங்களை ஏற்றிக்கொண்டே செல்வது. அதன் மூலமாக உங்களுக்கு அந்த உண்மையை கொண்டு வருவது. இது வந்து சயின்ஸ் மூலமாக முதல் வாட் யூ திங்க் சோ யூ பிகம், அதுதான் தத்துவத்தி என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவது. அடுத்து உங்களுக்கு அடிபட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளும். அப்பொழுது டாக்டர் ஜோஸ் டிஸ்பென்சா அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? அவர் எப்படி அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவருடைய முழுமையான அந்த ஸ்பைனல் கார்டையை சரி செய்தார். அதே மாதிரி தாங்க நாமும் நம்முடைய அந்த எண்ணங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எதுவாக இருந்தாலும் சரி, உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கையிலையோ கால்வலியோ இல்ல நான் வந்து தடவி கொடுத்தாலே போதும், இல்லை என்னுடைய எண்ணத்தை இந்த இடத்துல என்னுடைய கை அந்த வழியில் செலுத்தினாலே போதும், என்னால் அதனுடன் ஐ கேன் கம்யூனிகேட் வித் மை பாடி என்கின்ற அந்த எண்ணம், அந்த வலுவானது எனக்கு வரும்பொழுது தியானம் வந்து இதற்கு நமக்கு நிறையவே உதவி செய்கிறது. நம்மை புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய எண்ணங்களின் சக்தியை தெரிந்து கொள்வதற்கு, டெலிபதி கம்யூனிகேஷன் அந்த இதெல்லாம் எப்படி வந்தது? அதெல்லாம் இருக்கிறது ஏற்கனவே. இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களின் அந்த உங்களுக்கு சில நேரம் தெரிஞ்சிடுது. ஒரு சிலரை பற்றி அவர்கள் சொல்லாமலே நமக்கு புரிந்துவிடும் விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்முடைய எண்ணங்கள். அது எப்படி அது நமக்கு நம்முடைய எண்ணங்கள், மற்றொரு எண்ணங்கள், இட்ஸ் ஆல் இன்ட்ராக்டிங். அது எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம சொல்லாம இருந்தா கூட மற்றவங்களுக்கு எப்படி சில விஷயங்கள் தெரிந்து விடுகிறது. அதெல்லாம் இப்படித்தாங்க நம்முடைய எண்ணங்கள், இட்ஸ் ஆல் இன் தட் வைப்ரேஷன். அதில் மேட்ச் ஆகும் பொழுது we are able to connect with that other person in the exact frequency. நம்மளால அந்த கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வர முடியும். இந்த வலியானது உடம்புல எங்க இருந்தாலும் சரி, அதை வந்து குறைக்கக்கூடிய அந்த வல்லமையானது நமக்கு இருக்கின்றது. அது வலி வலி என்று வலி 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 என்று வலியை பற்றி நினைத்து கொண்டா வலி என்பது அதிகமாக மாதிரிதான் இருக்கும். ஆனா அதையே நம்ம வந்து கண்டுக்காம ஆமா கால் உடஞ்சிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இருந்தாலும் என்னால இப்போ ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் எனக்கு வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டு போடுற வரைக்கும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா உங்களால ஐ மீன் அப்படியே அவசிக்காம இருந்துட்டு கண்டிப்பாக உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். இல்ல அப்படியே கத்தி கலாட்டா எது வேணாலும் நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கொண்டு செல்வது நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய மனதுதான். இந்த நிறைய நேரம் இந்த பிரச்சனைகளுக்கு டிப்ரெஷன் இல்லையா, அதற்கு எல்லாமே நம்முடைய மூளை. அந்த கவுன்சிலிங் எதுக்கு சொல்றாங்க? அது அவர்களுக்கு தெரியாத அந்த அவர்கள் வந்து ஒரே கோணத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உனக்கு நீ பிரச்சனையை நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்துக்கு இன்னும் 10 விதமான பதில் உனக்கு இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை காண்பிப்பதற்கான ஒரு விஷயம்தான். அந்த புரிதல் வரும்பொழுது ஆஹா இன்னும் நான் இது மட்டும் தானே நினைச்சிட்டு இருந்தேன், இல்ல இன்னும் அதை பற்றி இன்னும் 10 விஷயம் உனக்கு புதிதாக புரிய வரும்பொழுது அதில் ஆஹா சரி ஓகே என்று மனதிற்கு ஒரு தெம்பு தானாக உங்களுக்கு கிடைத்திருந்து அதற்கு இந்த ஒரு அற்புதமான விஷயம் இந்த உதவி செய்யறது. நம்ம வந்து தினசரி அன்றாடம் செய்யும் அந்த வேலையில கூட முழுமையான மனதோடு மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங், மைண்ட்ஃபுல்னஸ் டாக்கிங் எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் செய்யும் பொழுது நம்மால் அந்த வேலைகளை முழுமையாக செய்து, அதாவது 100% செய்துட்டு வர முடியும். இல்லைன்னா
போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு என்ன செய்யறோம், என்ன எடுக்க வந்தோம் என்று மறந்துவிடும். அந்த நிலைமை இல்லாமல் முழுமையான எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இந்த கவனம் நமக்கு தானாகவே வருகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம விட்டு இந்த மூளையின் சக்தியை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கிடைத்து வென்றது. அதனால இது நமக்கு இந்த எண்ணங்கள், நீங்கள் செய்யும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படின்னா புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உம், அந்த மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாற்றம் என்று அந்த நிகழும் அந்த விஷயத்தையும் எப்படி உங்களால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ள முடிகின்றது, ஆஹ் ஏற்றுக்கொள்ள நீங்கள் முதலில் முயற்சி செய்கின்றீர்கள். அந்த ஒரு விஷயத்திற்கு இந்த ஒரு விஷயமானது இந்த மொழியை பற்றி புரிந்து கொண்டால் ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து புதிதாக உங்களுக்கு நினைவுகள், உங்களுக்கு அந்த அனுபவங்கள் அதை அப்படியே அழகாக பத்திரமாக தேவையான விஷயங்களை மட்டும் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயத்தை பற்றி நினைப்பதை விட்டுவிட வேண்டும். அதனால இந்த ஒரு மூளையின் அற்புதம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது உங்களுக்கு தானாகவே நடக்கும் என்கின்ற விஷயத்தை பற்றி இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு இதை பற்றி நாம் வெவ்வேறு விஷயங்கள், அதாவது சயின்டிபிக்ஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க. அதில் மற்ற பாகங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம் புரிந்து கொள்வோம். இன்றைக்கு இந்த 2 தகவலுடன் இன்று அடுத்த பகுதிக்கு செல்வோம்.